CM400 AKG இந்த ஏவுகணையை பற்றி சில மாதங்களுக்கு முன்னாடி டிபி டிஃபென்ஸில் ஒரு காணொலி நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதில் இந்த ஏவுகணை அதோட கேரக்டர் என்ன மற்றும் இந்த ஒரு ஏவுகணையை பாகிஸ்தானோட JF-17 தண்டர் அப்படின்ற போர் விமானத்தில் இண்டெக்ட் பண்ண பாகிஸ்தானோட விமானப்படை அதிகாரிகள் இதை வச்சு மட்டுமே இந்தியாவோட வார்ஷிப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வேட்டையாடுவோம் அப்படின்னு பல இடத்துல காணொலிகள் மற்றும் ஆர்டிகல்ஸை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போவே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக பேசியிருப்போம். இந்த CM400 AKG அப்படின்றது ஒரு ஏர் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் தான். இது மாக் 5 வேகத்தில் போகிறதுனால மட்டுமே இதை ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஏவுகணை, அவ்வளவுதான். இதில் ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியிலேயே போட்டு பேசியிருப்போம். மற்றும் இந்தியாவோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் கிட்ட இந்த ஏவுகணையோட பாச்சாலாம் பலிக்காது அப்படின்றதையும் பேசியிருப்போம். இதில் நம்ம பேசுனது தான் இங்கே ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CM400 AKG அப்படின்ற ஏவுகணை நம்மளோட இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 பேட்டரிஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அப்படி அனுப்பப்பட்ட இந்த ஏவுகணை அது வழியில் இடைமறிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அதை என்னால் தெளிவாக பேச முடியாது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது, மம்புட்டியை வச்சு மண்ணை தோண்டி CM400 AKG ஏவுகணையோட உதிரி பாகங்களை எடுக்கிறாங்க. என்னால் சிரிப்பு அடக்க முடியல இந்த வீடியோ பண்ணுறப்ப. அந்த ஏவுகணை வேலை செய்யாது அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆனால் மண்புட்டியை வச்சு தோண்டி அதோட பாகங்களை எடுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஏவுகணையா அப்படின்றது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த ஃபெயில்டு ஏவுகணை இப்போ எங்கே போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மற்றும் இந்த ஏவுகணையின் ஃபெயிலியரினால் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இந்த CM400 ஏவுகணை வந்து ஒரு சீனாவால் உருவாக்கப்பட்ட ஏர் லான்ச்டு குவாஷி பலிஸ்டிக் மிசைல்னு கூட நம்ம சொல்லலாம். பாகிஸ்தானியர்களோட முக்கியமான வாதமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை கேட்டகரியில் வராது, இது ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட வாதம். நம்மளோட சேனலில் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பற்றி தெளிவாக பல விளக்கங்கள் போட்டிருக்கோம். ஸோ திருப்பி அதை பேச விரும்பலை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, CM400 AKG இதோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட். இந்த ஏவுகணை ஒரு சாதாரண குவாஷி பலிஸ்டிக் மிசைல். நம்மளோட பிரளய் எப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையோ, அது கிரவுண்ட்லேருந்து லான்ச் ஆகிற ஒரு ஏவுகணை, அதே மாதிரி தான் ஏர் லான்ச்டு ஒரு வேரியண்ட். இதில் ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஏவுகணையோட ஒரு ஷிப் லான்ச்டு வேரியண்ட்டை வந்து ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வேரியண்ட் இருக்குது. பட் ரெண்டுமே ஒரே ஏவுகணை தான். இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள். ஸோ சைனீஸ் வந்து அவங்களோட கப்பற்படை மற்றும் விமானப்படைக்காண்டி உருவாக்கி அதை வந்து JF-17க்கு வந்து இண்டெக்ட் பண்ணாங்க. JF-17க்கு இண்டெக்ட் பண்ணுறதுனால அதை அப்படியே கொண்டு வந்து அவங்களோட வார்ஷிப்பில் இண்டெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா சீனர்கள் தான் பாகிஸ்தானுக்கு விமானப்படையில் சில விமானங்களையும் சரி, கப்பற்படையில் கார்வெட்ஸ், ஃப்ரிகேட்ஸ் மாதிரியான போர்க்கப்பலை உருவாக்கி கொடுக்குறதும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஸோ பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1990களில் வந்த ஒரு மிட்ரேஞ்ச் ஏவுகணை தான் இது. 90ஸ்ல வந்த டாப் மிசைல் லிஸ்ட்டில் கூட இது வராது. இது ஒரு காமன் மிட்ரேஞ்ச் ஏவுகணை. இந்த ஏவுகணையை தூக்கிட்டு வந்து இப்போ 2024 வந்து உலகத்திலே தலை சிறந்த ஏவுகணை, இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல், இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப எங்ககிட்ட தான் மிசைல் சுப்பீரியாரிட்டி இருக்குது அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு நான்சென்ஸ் அப்படின்றத நம்ம அந்த காணொலியில் பேசி முடிச்சிட்டோம், அது வேற. இப்போ ஃபேக்ட் என்ன, இன்னைக்கு தேதிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைலை ஏவி இருக்காங்க. இந்த மிசைல் வந்து இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. நடுவானத்தில் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டு கீழே விழுந்த பாகம் வந்து மண்ணுக்குள்ளே கிடக்கு. மண்ணுக்குள்ளே கடந்த அந்த பாகத்தை மம்புட்டியை வச்சு தோண்டி, அந்த வீடியோ காணொலிகள்லாம் இருக்குது, மம்புட்டியை வச்சு தோண்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் DRDO லேபில் கொடுத்துருக்காங்க. இப்போ DRDO லேபில் சில முக்கியமான ஏவுகணைகளின் உதிரி பாகங்கள் மற்றும் ஃபுல் இன்டாக்டாக இருக்கக்கூடிய PL-15 எக்ஸ்போர்ட் வேரியண்ட் அந்த ஏர்கார் ஏவுகணையோட பார்ட்ஸுமே இருக்குது. இப்போது இந்த CM400 AKGயிலேருந்து நம்ம ஒன்றுமே கற்றுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் இது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். பட் PL-15E ஏவுகணை வந்து ஃபுல்லி இன்டாக்டாக நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. இந்த இன்டாக்டாக கிடச்சிருக்கிற பீஸை வந்து DRDO ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் 5 வயசு ஜப்பான், தாய்வான் முதற்கொண்டு இந்த ஏவுகணையை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. இது அஃபிஷியலாகவே வச்சுருக்க ரெக்வஸ்ட்டு. ஸோ இப்படி பாகிஸ்தான் மற்றும் சீனாவோட இந்த ஏவுகணை உருட்டு அப்படின்றது அம்பலமாகிக்கிட்டு இருக்கு. பட் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப
இந்த வெக்டரில் இருக்கிற உங்களோட சுகாய் ஜெட்ஸ் எங்களோட பிஎம்சியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் ஆர் பாகிஸ்தானோட ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் JF-17 அங்கே தான் உருவாக்குறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த சுகாய்ஸ் பிரம்மோஸோட தயாராக இருக்குது. இதை நீங்கள் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லைவ் அப்டேட்ஸ் எப்படி உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சீனர்களோட உதவி வந்து பாகிஸ்தானியர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்தியன் மிலிட்டரி அஃபீஷியல்ஸின் மூலமாக தெரிய வந்துச்சு. பட் சைனீஸோட உதவி இருந்தாலுமே எப்படி அவ்வளோ லைவாக எடுக்க முடியுது உங்களால்? சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக சில நாட்களுக்கு முன்னாடி 2-3 நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டர் மற்றும் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பேச்சு பொருளாக இருந்தது சீனர்களோட கேமரா பேஸ்டு சேட்டலைட் தான். அதாவது ஒரு சிசிடிவி கேமரா எப்படி வேலை செஞ்சு லைவாக ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்தை நம்ம காட்டுதோ, அதே மாதிரி சீனர்களோட சேட்டலைட்ஸ் எர்த்தை ஜூம் பண்ணி கீழே இருக்கிற கார் நகர்றது வரைக்கும் ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணி லைவாக காட்டுறாங்க. லைவ் இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒன்றும் அப்படியே 4 மணி நேரம் 5 மணி நேரம் முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கிடையாது. லைவாக இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சேட்டலைட்டின் மூலமாக அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அப்படியே கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பி சீனர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தொழில்நுட்பம் சீனர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியா கிட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டே இந்த தொழில்நுட்பம் இருக்குது. அதை பற்றி நம்ம கடந்த காணொலியில் பேசியிருப்போம். இந்தியாவோட தனியார் நிறுவனத்துக்கே இந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அந்த காணொலியிலே நான் பேசியிருப்பேன், ஒரு தனியார் நிறுவனத்தான், அதுவும் இந்தியாவில் தனியார் நிறுவனத்துக்கு ஃபண்டிங் கேபிட்டலிசம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ யூஎஸை பார்த்தோம் இல்லை சைனாவை பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து எந்த அளவுக்கு சுப்பீரியர் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி அப்பயே பேசியிருப்போம். அது இப்போது சீனர்களின் மூலமாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ சைனீஸோட கருத்துப்படி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸ் இருக்குது. அந்த 100க்கும் மேற்பட்ட சேட்டலைட்ஸால் கீழே கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற லைவ் ஃபுட்டேஜை கவர் பண்ண முடியும். இந்த லைவ் ஃபுட்டேஜில் கீழே போகிற காரை முதற்கொண்டு அவங்களால பார்க்க முடியுது அப்படின்றப்ப, அது என்ன காருன்னு ஆப்வியஸாக அவங்களால பார்க்க முடியாது, பட் ஸ்டில் ஒரு கார் நகர்றதை பார்க்க முடியுதுன்றப்ப தஞ்சாவூரில் இருக்கிற சுக்காய் போர் விமானங்கள் பிரம்மோஸை ஏந்திக்கிட்டு தயாராக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியும் அல்லவா? ஸோ பாகிஸ்தானியர்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயன்றது இப்படி தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த டெக்னாலஜிஸ் மற்றும் சீனர்கள் மூலமாக தான் தெரிய வந்திருக்கு அப்படின்றது நமக்கு இப்போ ஓரளவுக்கு புரியுது. ஸோ மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்றது எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்தியாக்கிட்டே அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. இது ஒன்றும் சைனா ஸ்பெசிஃபிக் கேப்பபிலிட்டி, வேறு யார்கிட்டையுமே இது கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட ஒரு தனியார் நிறுவனமே இந்த கேப்பபிலிட்டியை கொண்டு இருக்குது. தனியார் நிறுவனத்தோட சேட்டலைட்டாலேயே இந்த அளவுக்கு வீடியோ எடுத்து அதை ஹை ரெசல்யூஷனில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு இந்தியாவில் இருக்கிற தனியார் நிறுவனம். அப்போ ISRO லான்ச் பண்ண எத்தனை சேட்டலைட்ஸால் இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றது இந்திய அரசாங்கத்துக்கு தான் தெரியும். பட் சைனீஸ் வந்து ஆக்சுவல் காம்பேட்டில் இந்த வீடியோவை அவங்களோட வார்க்கு யூஸ் பண்ணுறது தனி. அவங்களும் நம்மளும் சண்டை போட்டோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது வேறு. இன்னொரு கண்ட்ரிக்கு அந்த ஃபுட்டேஜை கொடுத்து அதன் மூலமாக அவங்க ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்குள்ளே ஒரு சில டேர்ம்ஸை வந்து கொண்டு வர முடியுது அப்படின்றப்ப இது ஒரு புதிய விஷயமாக தான் இருக்குது. இப்போது இந்த விஷயத்தை வந்து சீனர்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்களா, அடுத்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபிலிப்பைன்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனில் இந்தியன் வார்ஷிப்பை கொண்டு சவுத் சைனா சீல நாங்கள் பேட்ரோலிங்கில் ஈடுபடுவோம், எப்படி ஃபிலிப்பைன்ஸோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்தோமோ, அதே மாதிரி நாளைக்கு சீனாவோட எதிரிகளாக இருக்கக்கூடிய தைவான், ஃபிலிப்பைன்ஸை சேர்த்துக்கலாம் மற்றும் ஜப்பானை சேர்த்துக்கலாம், இப்படிப்பட்ட கண்ட்ரிஸு கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனை சைனாவால் வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டீலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சைனீஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூலாக அது இருக்கும். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தெளிவாக பேசிடுறேன். நம்ம ஆரம்பிக்கலை, நம்ம போய் யாரையும் ப்ரொவோக் பண்ணல, அவங்க செஞ்சுருக்காங்க, அதுக்கான பதிலடியை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த காலையில் நான் சொன்ன செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனை பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.